ஐ திங்க் திஸ் வில் பி a வெரி ஷார்ட் வீடியோ. இப்போ டக்குன்னு தோணுச்சு, ஸோ ஐ வாண்டட் டு ஷேர். க்ரோ, இன்க்ரீஸ், மல்டிப்ளை இந்த ஒரு வேர்ட்லாம் கேட்டிருப்பீங்க. முக்கியமாக ப்ராஸ்பரிட்டிங்கிற ஒரு வேர்டு கேட்கும்போது யூ வில் ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் இன் அவர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. அது ரொம்ப கான்ட்ரவர்சிஸ்குள்ள ஆன வேர்டு. ப்ராஸ்பரிட்டி ஆகலாமா, ஆகக்கூடாதா, இல்லை ப்ராஸ்பரிட்டி பற்றி ப்ரீச் பண்ணலாமா, ப்ரீச் பண்ணக்கூடாதாங்கிறது. பட் வாட் இஸ் மை தாட் ஆன் திஸ்? ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் அபவுட் இட். ஓகேவா? ஸோ ப்ராஸ்பரிட்டி இல்லை க்ரோத் இல்லை இன்க்ரீஸிங் இல்லை மல்டிப்ளைங், இது எல்லாமே ஜீசஸ் நமக்குள்ள வச்ச ஒரு ப்ராஃபஸின்னு சொல்லலாம், இல்லை விஷன் சொல்லலாம். பிகாஸ் ஜீசஸோட ப்ராஃபஸியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் க்ரோத் தான். ஏன்னா ஏசாயாவோட 11வது அதிகாரத்தில் ஜீசஸை பற்றின ப்ராஃபஸி இருக்குது. ஜீசஸ் எப்படி வர போகிறாரு, அவர் எப்படி இருப்பாருங்கிற ப்ராஃபஸி. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு வசனத்தை, ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கனாலே தெரியும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும்னு இருக்கும். செழிக்கும், இட் மீன்ஸ் ப்ராஸ்பர் ஆக்சுவலி. பட் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா க்ரோ, இன்க்ரீஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அவரோட ஜீசஸோட ப்ராஃபஸியே எப்படின்னா இட் வில் இன்க்ரீஸ், இட் வில் க்ரோ. நீங்கள் உங்களோட கிறிஸ்டியன் லைஃப்பில் ஜீசஸை நம்பி இருக்கிறீங்கன்னா யூ ஷுட் க்ரோ. உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருந்தாலும் சரி, உங்களோட மற்றபடி எந்த லைஃப்பில் நீங்கள் ஜீசஸை இன்க்ளூட் பண்ணுறீங்களோ, எந்தெந்த ஃபீல்ட்லலாம் ஜீசஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் க்ரோத்தை பார்க்கணும். கண்டிப்பாக க்ரோத்தை பார்க்கணும். அப்படி இல்லைனா சம்வேர் யூ ஆர் ராங். யூ ஷுட் அனலைஸ் தட். கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல குழி விழுந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் பாருங்களேன். ஐ திங்க் லூக் 2 அதோட லாஸ்ட் வேர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது லூக்கா 2வது அதிகாரத்தில் 52வது வசனம் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இட் மீன்ஸ் he increased, he prospered in those things. ஆண்டவரும் அதில் விருத்தி அடைந்திருக்கார். நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங் ஆடம் அண்ட் ஈவ், ஆதாமும் ஏவாளுக்கும் ஏசு கொடுத்த காட் கொடுத்த ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளை. ஜீசஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடம் மல்டிப்ளை ஆகணும். பேதுருவோட கதை எடுத்துட்டீங்கன்னா கூட அவர் ப்ரீச் பண்ணும்போது 3000 பேர் ரசிக்கப்பட்டு சேர்ந்தாங்களாம். இட் மல்டிப்ளைட், த சர்ச் ஹாஸ் பீன் மல்டிப்ளைட். ஐ மீன் அங்கே ஒரு க்ரோத் பார்க்கணும். நீங்கள் க்ரோத்தை பார்க்கல, ப்ராஸ்பர் ஆகலைன்னா சம்வேர் யூ ஆர் லேக்கிங். ஸோ நீங்கள் எங்கேயா லேக் ஆகுறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நான் இந்த ப்ராஸ்பரிட்டிங்கிற விஷயத்த சொல்கிறதுனால ஐ எம் நாட் ஒன்லி மீனிங் அபவுட் இந்த செழிப்புன்னு ஒன்று ஃபினான்ஸில் பயங்கரமாக வர்றது அது மட்டும் இல்லை. ஐம் டெல்லிங் அபவுட் விஸ்டம், க்ரோயிங் இன் விஸ்டம், க்ரோயிங் இன் அண்டர்ஸ்டாண்டிங், க்ரோயிங் இன் கவுன்சிலிங், க்ரோயிங் இன் ஸ்ட்ரென்த், க்ரோயிங் இன் பவர், க்ரோயிங் தி அத்தாரிட்டி, க்ரோயிங் இன் த டைம் யூ வாக் வித் ஜீசஸ். இந்த இடத்துலலாம் ஐம் டெல்லிங். ஓகேவா? ஸோ க்ரோயிங்கிற ஒரு விஷயம் சொன்னோடனே டோன்ட் திங்க் அபவுட் ப்ராஸ்பரிட்டிங்கிற ஒரு விஷயம் சொன்னோடனே டோன்ட் திங்க் அபவுட் ஒன்லி அபவுட் ஃபினான்ஸில் எப்படி எடுத்துக்கலாம். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் மெயின் விஷயம் என்னன்னா growing in your spiritual life. That's very important. So this is the prophecy about Jesus. First of all, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. The prophecy about Jesus is to grow. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நீங்கள் செழிக்கலை, ஒரு கிளையாக எழும்பி கூட நீங்கள் செழிக்கலைன்னா ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ லேக் ஆகுறாரு, இல்லைன்னா நீங்கள் ஏசு கிறிஸ்துவை ஒழுங்காக நம்பலன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே அந்த லேக் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இன் ஜீசஸ் யூ ஷுட் க்ரோ, யூ ஷுட் இன்க்ரீஸ், யூ ஷுட் மல்டிப்ளை. அது இல்லைன்னா சம்வேர் லேக்கிங், எங்கேயோ போட்டு விழுந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ செக் ஆன் தட். ஓகே, அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ hope you understand. God bless you.